வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் இன்று தமிழ் புத்தாண்டு பலனை பொது பலனாக நான் இந்த 108 சோழியில் ஆராய்ந்து மக்களுக்கு வெளியிடுகிறேன். இது உலகத்தில் உள்ள அனைவரும் தெரிந்துக்கலாம். நமது நாட்டு மக்களிலிருந்து உலக மக்கள் வரை அனைவருக்கும் பொதுவாக இந்த பலனை சொல்கிறேன். நாளை மறுநாள் ராசி பலன் 12 ராசி எப்படி என்று சொல்கிறேன். இந்த ஆண்டு புத்தாண்டு பரமா வருஷம் பேர் என்ன பேரு? பரமா வருஷம். ஆங்கில புத்தாண்டு பேர், தமிழ் புத்தாண்டு பேர் பரமா வருஷம். பரமா வருஷம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தமிழ் வருடத்தில் 60 வருடத்துக்கு ஒரு முறை வருஷங்கள் மாறும். அது இந்த 26, 27 ஆண்டு பலனை பார்க்கும் பொழுது பரமா வருஷம் என்று வருகிறது. இந்த பரமா வருஷத்தினுடைய பலன் என்ன என்றால், நாட்டு மக்களுக்கு மிக சுபிட்சமாக இருக்கும். உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு ஆகாது, உயர் தொழில்நுட்பம் செய்வர்களுக்கு ஆகாது, சாதாரண மக்களுக்கு நன்றாக இருக்கும். ஒரு நடுத்தரமான மக்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்கும். இந்த பரமா வருஷம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த பரமா வருஷம் என்பது இதுக்கு முன்னாடி 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது அப்படிதான் இருந்தது. அதை என்னோட முன்னாடி முன்னோர்கள் யாராவது பெரியவர்கள் தான் அவருக்கு தெரியும். அதாவது நான் சோழி மூலமாக பார்க்கிறேன். இருந்தாலும் அதை சற்று கவனமுடன் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். பயங்கரமான கலவரங்கள் வெடிக்கும். உலகத்தில், நாட்டில் கொலை கொள்ளை நடக்கும், பதவி சண்டை நடக்கும், ஆட்சி மாற்றங்கள் வரும். எல்லா மாநிலத்திலும் வரும், உலகத்துக்கும் மாறும் இந்த பரம வருஷம். ஆனால் நடுத்தர மக்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நமக்கு முக்கியம் நடுத்தர மக்கள் தானே. என்ன ஜோடியம் பார்க்க வருவதற்கு என்ன அமைச்சர் வராங்க, டெல்லியிலிருந்து வராங்க. சாதாரண மக்கள் தான். ஆனால் சாதாரண மக்களுக்கு நன்றாக உள்ளது. அதாவது ஏழைகள் சற்று மனக்காரன் ஆவார்கள். ஓரளவுக்கு பணம் உள்ளவர்கள் பணத்தை இழக்க நேரிடும். பல வழிகளிலும் அவர்கள் இந்த தேவை, இந்த பரமா வருஷம் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அந்த அளவுக்கு இந்த பரமா வருஷம் பிறக்கப் போகிறது. அது என்னவென்றால், ஏற்கனவே நடந்து முடிந்து கொண்டு இருக்கிறது உலக போர். இந்த போர்னாலேயே சில காரியங்கள் தடைபட்டுவிடும். இந்த பரமா வருஷம் முடிகிற வரைக்கும் கஷ்டம்தான் அனைவருக்கும். நடுத்தர மக்களுக்கு கஷ்டம் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்கிறேன். அது நீங்க பயப்பட வேண்டியதில்லை. வாடகை வீட்டில் இருப்பவர்கள், சாதாரண சொந்த வீட்டில் இருப்பவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. பெரும் முதலாளிகளுக்கு கொஞ்சம் ஆபத்து தான். உயிருக்கு ஆபத்து இல்ல, தொழிலுக்கு. அவர்கள் எந்திரித்து வருவதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு ஆகும். அதுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும்.
கீழே விழுந்தவனை எழுப்பிட வேண்டும். அப்போதான் ஒருத்தன் எந்திரிப்பான். ஒருத்தர் ரோட்டில் விழுந்து கிடந்தால் அவனை எந்திரிச்சு தண்ணி தொடிச்சு விட்டு எந்த ஒரு பாடு கேட்டு விசாரிச்சு அனுப்பிவிட்டா எப்படி இருக்கிறோ, அதுவும் ஒரு மில் முதலாளி, ஒரு ஃபேக்டரி முதலாளி நலிவடைந்தால் அந்த நலிவடைந்த தொழிலுக்கு அரசாங்கம் மாற்று வழி செய்தால் அந்த வழி நன்றாக இருக்கும். இந்த புத்தாண்டு மிக மிக நன்றாக உள்ளது. பெரும் முதலாளிகளுக்கு தான் ஆபத்து, நடுத்தரவாதிகளுக்கு நன்றாக உள்ளது. இந்த புறா வருஷம் இந்த புறா வருஷம் மிக துல்லியமாக நான் இந்த 108 சோழியில் கணித்திருக்கிறேன். இந்த சோழி மூலம் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சாதாரண விஷயம் அல்ல. குடும்பத்தில் கை குழந்தையிலிருந்து வயசானவர் வரைக்கும் ஆறார் என்னென்ன பிரச்சனை என்று கேட்கிறீர்களோ அத்தனைக்கும் இது கேட்கலாம். அதாவது பரிகாரம் கிடையாது, நீங்க கேட்டாலும் இல்லை, பரிகாரத்துக்கு வேலையே இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வீட்டில் பெரியவங்கள் எப்படி இருக்கிறார்கள், உற்றார் உறவினர் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறது, பெண்கள் வழி எப்படி இருக்கிறது, குடும்பம் எப்படி செயல்படுகிறது, பயன் கண்டானா அனைத்துமே இந்த சோழி மூலமா கேட்கலாம். நீங்க ஜாதகத்தில் இருக்கும் வார்த்தையை விட சோழியில் 1000 வார்த்தைகள் உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நம்ம விசாரிக்க முடியும். 12 ராசி 27 நட்சத்திரம் இதுக்கு மட்டும்தான் விசாரிக்க முடியும். ஆனா சோழியில் அதையும் மீறி விசாரிக்கலாம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். சோழி என்பது 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. ஜாதகம் அப்பொழுது இல்லை, அப்போ ஓலைச்சுவடி. இப்பொழுதுதான் கம்ப்யூட்டர் வந்தப்போ ஓலைச்சுவடி. இந்த சோழியும் ஓலைச்சுவடி தான் அப்பொழுது நாட்டு மக்களுக்கு. எனக்கு எவ்வளவு தெரியும், ஓலைச்சுவடி நான் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். இருந்தாலும் அதே போல் முக்கியமான விஷயங்களை நீங்கள் சோழி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆகவே சோழி பார்க்க வருவர்கள் காலை 7 to 12 மணி வரை மட்டும்தான். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனி தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சோழி பார்க்கிறவர்கள், யூடியூப் வாசகர்கள் நன்றாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் இதை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் சோழி மூலமாக எத்தனையோ காரியங்களை அறிந்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.